ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எறாவும் பச்சை பட்டாணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக கடாயில் காய வச்சுருக்கோம். இப்போது அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கன்னா, எறாவெல்லாம் நான் சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாய் காஞ்சிடுச்சு, அதில் ஆயில் சேர்த்துறேன். நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடியே எறாலாம் சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட பச்சை பட்டாணி நல்லா அலசிடணும். இது பச்சை பட்டாணி. காஞ்ச பட்டாணி இருந்தால் ஊற வச்சு குக்கரில் போடணும். இது வெறும் பச்சை பட்டாணி அப்படியே உரித்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா படப்படன்னு வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அந்த ஆயிலில் இது பண்ணணும். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கலை. இந்த மசாலாவுக்கு வெறும் சோம்பு தான் சேர்த்துருக்கேன். சோம்பு இதை பாருங்கள் படப்படன்னு வெடிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை நல்லா ஆயிலில் சேர்த்து நல்லா அதை வதக்கிப்போம். இதை எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கலை. இதை வெறும் சோம்பு சேர்த்துருக்கேன், ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயிலில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பில் இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக அதை நல்லா வதங்கணும். இதில் ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கிப்போம். இது நல்லா வதங்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா தான் இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கி சுருளை நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அதில் தக்காளி சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு லைக் பண்ணவங்க, இந்த வியூஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நல்லா அது வதங்குது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இதில் கண்ட மசாலா எதுவுமே கிடையாது. வெறும் இந்த சோம்பு தான் சேர்த்துருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், அதோட இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளி நல்லா அதை பாருங்கள் பெருசாக தான் அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் அது வெந்ததுக்கப்புறமா அந்த ஸ்கின் அப்படியே உறிஞ்சி அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக அதை போடுறேன் நான். அப்படியே சுருள வதங்கிடும். வதங்கினப்போ அந்த ஸ்கின்னு மட்டும் அப்படியே சுருண்டு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. நல்லா ஸ்லைஸாக போட்டோன்னா அந்த சுருண்டது தெரியாது ஸ்கின். இதில் அப்படியே நார்மல் தக்காளி மாதிரி இருக்கும். இது நல்லா ஆயிலில் வதங்கினுச்சுன்னா அப்படியே சுருங்கிடும். அதனால தான் கொஞ்சம் பெருசாக அந்த பீஸ் போட்டிருக்கேன். அந்த பாருங்கள் வதங்க நீங்களே அதில் பார்ப்பீங்க, நல்லா சுருண்டுரும். இதுதான் நல்லா அந்த சுருளை எண்ணெயில் வதக்கிறது. இதை நல்லா வதங்கணும். ஆயிலில் நல்லா அந்த ஆயிலே அது வெந்து அந்த தக்காளியில் இருக்க ஸ்கின்னை தனியாக உறிஞ்சி அது தனியாக சுருளாகும். அதுக்கு தான் இதை போட்டிருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த பச்சை பட்டாணியை சேர்த்து அந்த பச்சை பட்டாணி இந்த ஆயிலில் வதங்கணும், நல்லா வேகணும். கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம எறா சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா அந்த தக்காளி வெந்துடுச்சு. அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது பார்த்துக்கோங்க. இதுலேயே அந்த தண்ணி விடும். இந்த வெங்காயத்துலேயும் தக்காளியில் இருக்க தண்ணி விடும். அவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ராவாக நிறைய தண்ணிலாம் எதுவும் சேர்க்குற வேலை கிடையாது நம்மளுக்கு. இந்த தண்ணியிலே அந்த பட்டாணி வேகும். இது பச்சை பட்டாணி இப்போ பாருங்கள் உரித்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா அதிலே வதங்கணும். இந்த தண்ணி வேறு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றியே வேக வைக்கல. இந்த தண்ணியிலே தான் வேக போகுது. இதுலேயும் இந்த எறா போட்டதுக்கப்புறமா அந்த எறாலேருந்து வர தண்ணியில் தான் இது வேகும். எக்ஸ்ட்ரா தண்ணி அவ்வளோவா எதுவுமே ஆட் பண்ணல. அப்போ தான் உங்களுக்கு ஆயிலில் சுருண்டு இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ நல்லா அது வெந்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் இதில் அந்த தண்ணியிலே அது வெந்துடும். கூட இப்போ நான் அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நல்லா இதை வதக்கிடுறோம். நல்லா வதங்கி அது கொஞ்சம் வெந்ததுக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் எறா சேர்க்க போகிறோம். இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். வெந்து முடிச்சதுக்கப்புறமா நான் அதில் எறா ஆட் பண்ணிடுறேன். எறா ஆட் பண்ணி எறா வேக வைக்கும் போது அதில் வர தண்ணியும் சேர்த்து இதில் நல்லா வெந்துடும். அந்த பட்டாணி அதிலே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் வெந்து நல்லா பட்டாணி வெந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்க்கும்போதே தெரியுது உள்ளே பட்டாணி வெந்துருச்சுன்ட்டு. இப்போ இதில் நம்ம எறா சேர்க்க போகிறோம். இதில் வர தண்ணியில் இன்னும் நல்லா வெந்துடும். எறாவை பார்த்திங்களா நல்லா சுத்தமாக என்ன தான் நீங்கள் கழுவுனீங்கனாலும் அந்த எறாக்குள்ளே குட்டி குட்டி மண் இருக்கும்.
அது உங்களுக்கு சாப்பிடும்போது வரும். அதை வந்து நல்லா அலசிட்டு அந்த ஸ்கின்ல சைடில் உரிச்சிட்டு அது உள்ளே இருக்கிறதுலேருந்து எடுக்கணும். நான் அது க்ளீனிங் இதெல்லாம் போட்டேன்னா ரொம்ப நேரம் ஆகும் வீடியோன்ட்டு நான் அதை போட்டிருக்கேன். ஆனால் நல்லா சுத்தமாக கழுவி மஞ்சத்தூள் போட்டு அலசி மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு வாட்டி அதை அலசி வச்சுருக்கேன். இப்போ நல்லா இதை போட்டு வதக்குறோம். இது வதக்க வதக்க இதுலேருந்து தண்ணி விடும். இதை தண்ணி விட விட அதில் அந்த பட்டாணி, தக்காளி, எறா இதெல்லாம் அதிலே வேகும். இந்த பாருங்கள், வேக வேக அந்த எறாவோட கலரே சேஞ்ச் ஆகி அப்படியே மாறுது பாருங்கள். எடுக்கும்போதே இந்த பாருங்கள், இன்னும் தண்ணி விட்டுட்டே இருக்கும். இது நல்லா வதங்கி வேகும். வெந்த கண்டிஷன் பார்க்கும்போதே தெரியும். அப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. மிளகாத்தூள் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப. எனக்கு இதுக்கு 4 ஸ்பூனே கம்மி தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு 4 ஸ்பூன் காட்டுறேன். இதை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்ச கிண்ணத்தில் கொஞ்சம் கழுவி, நான் சொன்னேன் பாருங்கள், தண்ணியே சேர்க்க போகிறது இல்லைன்னு, எந்த தண்ணியும் சேர்க்கலை. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த கிண்ணத்தில் இருக்கிறத மட்டும் லைட்டாக கழுவி அதில் ஊற்றிடுறேன். வேறு எதுவும் இதில் நான் ஆட் பண்ணலை, தண்ணியை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. எவ்வளோ உங்களுக்கு அந்த தண்ணி கணக்கு தெரியணும்னா சும்மா ஒரு 1/4 இல்லை ஒரு 2 ஸ்பூன் தண்ணி அவ்வளோதான் அதில் சேர்த்துருப்பேன். அவ்வளோதான். அந்த இதுலேயே தண்ணி விடுது பாருங்கள். இது தண்ணி விடும். இதுலேயே ஆயிலில் சுருண்டு வர வர வதங்க வதங்க ஆயிலில் சுருண்டு அந்த எறாவுக்கு அந்த தண்ணி இல்லாதே வதங்கும். வேறு எக்ஸ்ட்ராவாக இதில் நான் எதுவுமே சேர்க்கல, நிறைய ஆயிலும் கொட்டல. அந்த இதுலேயே அது வதங்கி வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன பண்ணுறோம், கார்னிஷ்க்கு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவியாச்சு, எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடுறேன். இந்த பவுலில் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன் கடாயிலேயே. இப்போ இந்த கடாயிலே என்ன பண்ண போகிறேன்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது கடாய் சாதம்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து இதுதான் ஃபேவரெட்டு. நம்மளுக்கு எந்த டிஷ் பண்ணாலும் அதில் கடாய் சாதம் போடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டில் எப்போ செய்தாலும் அது நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது நம்ம வீட்டில் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பாருங்கள், ஒயிட் ரைஸ் போட்டு அந்த கடாயிலே அந்த நல்ல கிரேவியில். இப்போ இது என்ன ஒன்றுன்னா, அந்த கிரேவியும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. இது எடுத்தோம்னா கடாயில் அப்படியே நின்றுடும். இப்போ அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த ரைஸில் மிக்ஸ் ஆகிடும். நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரான் ஃப்ரை ரைஸ் மாதிரியாகவும் இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே அதில் வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே இந்த ரைஸில் வந்துடும். நம்ம இது தனியாக கடாயில் போட்டிருந்தா இதை கழுவும் போது எல்லாமே அதில் ஒட்டி இருக்கும். இப்போ இந்த மாதிரி அந்த சூட்டோடையே நம்ம கலரணுன்னா இது எல்லாமே அந்த ரைஸில் வந்துடும். நம்மளுக்கு கழுவுற வேலையும் மிச்சம், மசாலாவும் வேஸ்ட் ஆகாது. சூப்பரான ஒரு கடாய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கடாய் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் வந்து கருவாடுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. மட்டன், சிக்கன் எது பண்ணாலும் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி கடாய் ரைஸ் போட்டு தருவாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கா பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கடாய் சாதம் ரெடி பண்ணி பாருங்கள். இப்போது பச்சை பட்டாணி எறா போட்டு ஒரு ஃப்ரை சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ப்ரான் க்ரீன் பீஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கடாய் சாதமும் கூட ஃபிட்டிங் ரெடி ஆகிருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.